தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமது ஊழியம் செய்வதற்காக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நமது தேவைகளை நம்பிக்கையோடு விண்ணக தந்தையிடம் எடுத்து சொல்வோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களையும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், பங்கு மக்கள், பேராலய பணியாளர்கள் அனைவரையும் உடல் நலத்தினாலும் உள்ள அமைதியினாலும் நினைத்தவை நடக்க தேவையான வரங்களாலும் நிரப்ப வேண்டும் என்று மன்றாடுகிறோம். சமாதானத்தின் இறைவா, உலக அமைதிக்காக பாடுபடும் தலைவர்களையும் எங்கள் இந்திய நாட்டின் நலனுக்காக உழைக்கும் அனைவரையும் முது ஞானத்தாலும் கடமை உணர்வாலும் நீதியினாலும் கருணையினாலும் நம்பிக்கையினாலும் நிரப்ப வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உதவி செய்பவர்களை ஆசிர்வதிக்கும் இறைவா, எங்கள் தஞ்சாவூர் மறை மாவட்டத்திற்கும் அன்னையின் பேராலயத்திற்கும் வேளாங்கண்ணி பங்கேற்கும் உதவிடும் அடியார்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து அவர்கள் குடும்பங்களில் உள்ளவர்களுக்கு அருளையும் பொருளையும் நீண்ட ஆயுளையும் நற்சுகத்தையும் தந்திரள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். விண்ணப்பங்களை நிறைவேற்றும் இறைவா, அன்னையின் பேராலயத்தில் நடைபெறும் திருவடிப்பாட்டு நிகழ்வுகளில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் அன்னையின் பக்தர்களும் மற்றும் இணையதளம் வழியாக பங்கேற்கும் பக்தர்கள் அனைவரும் நம்மிடம் சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்களை ஏற்று அவர்கள் விரும்புகின்ற வரங்களை அளித்து அவர்கள் இன்றும் என்றும் அகமும் முகமும் மலர வளமுடன் வாழ அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். பயணத்தின் பாதுகாவலரான இறைவா, தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்நாள் வரை எங்கள் வாழ்க்கை பயணத்திலும் வழி பயணத்திலும் துணையாயிருந்து இத்தனை ஆண்டுகளாக எங்களை வழிநடத்தி வருகின்றோம். அது மேலான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளில் பயணம் செய்வோர் அனைவரையும் அது அன்பால் அருளால் அரவணைப்பால் அவர்களை பாதுகாத்து வழி நடத்திட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இப்பொழுது நமக்கு வேண்டிய தனிப்பட்ட விண்ணப்பங்களை நற்கருணை ஆண்டவரிடம் மௌனமாக எடுத்துரைப்போம். Now in silence let us place our personal petitions before the Eucharistic Lord. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களது மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மை புகழ்கின்றோம். நல்ல நேரத்தில் எங்களுடைய பாவங்களை பாராமல் மீது நாங்கள் வைத்திருக்கும் ஆழமான நம்பிக்கை மட்டும் கண்ணோக்கும். எங்களுக்கு தேவையாகவோ உமக்கு சித்தமாக இருந்தால் நாங்கள் கேட்ட வரங்களை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
அளவில்லாத சமமகிழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூயம் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரியுமாறு உம்மையே மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.